நமது பிரதமர் நரேந்திர மோடியோடு நெருங்கிய நட்புறவில் இருக்கும் உலகத் தலைவர்களில் முதன்மையானவர் ஷேக் ஹசீனா. இதை தாண்டி இந்தியாவோட இவருக்கு இருக்கிற முக்கிய தொடர்பு, இவர் 1947ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. 1971ஆம் ஆண்டு சுதந்திர போராட்ட தலைமை தாங்கியவரும், பங்களாதேஷின் தந்தை எனப்படுபவருமான முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் தான் ஷேக் ஹசீனா. 1971ஆம் ஆண்டு போராட்டத்தின் போது ஷேக் ஹசீனா அவர்கள் டாக்கா பல்கலைக்கழகத்துல ஸ்டூடெண்ட் லீடரா இருந்தாரு. முதல் பிரதமராக முஜிபுர் ரஹ்மான் 4 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கும்போது 1975ஆம் ஆண்டு நடந்த மிலிட்ரி கூப்னால அவர் படுகொலை செய்யப்படுறாரு. தொடர்ந்து அவர் குடும்பத்தினருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைங்கிறனால எல்லாரும் வெளிநாட்டுல வாழ்ந்தாங்க. ஷேக் ஹசீனா இந்தியால இருந்தார். 1981ஆம் ஆண்டு மீண்டும் பங்களாதேஷ்க்கு வந்து அவாமி லீக், அதாவது அவர் தந்தையோட கட்சியோட தலைமையை ஏற்கிறார். தொடர்ந்து பல்வேறு ஜனநாயக போராட்டத்துல பங்கேற்கிறாரு. அதுல ஒரு போராட்டம் மிகவும் முக்கியமானது. 1996ஆம் ஆண்டு பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்கிறார்.